Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 5. Electromagnetic waves important book back numericals one by one solve பண்ணுவோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு parallel plate capacitorனுடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க R. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா current passing through the wire கொடுத்துருக்காங்க 5 ampere. This is a conduction current. என்ன கேட்டிருக்காங்கன்னா rate of change of flux calculate பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் கண்டக்ஷன் கரண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டக்ஷன் கரண்ட்டை I(C) அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஆம்பியர். என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு we have to calculate the rate of change of electric flux. So first we have to calculate the rate of change of electric flux. So முதல்ல இதை calculate பண்ணணும். rate of change of electric flux னா என்னன்னா d(phi)(e) by dt. இதுதான் வந்து rate of change of electric flux அப்படின்னு சொல்லுவோம். இங்கே (phi)(e) அப்படிங்கிறது என்னன்னா electric flux. So here (phi)(e) is the electric flux. electric flux எப்படி எழுதுவோம்? electric flux (phi)(e) is equal to E into A. இங்க Eங்கிறது electric field, Aங்கிறது area. So here E is the electric field and A is the area. ஒரு parallel plate capacitorல electric field inside the plates எப்படி எழுதுவோம்னா E is equal to Q divided by epsilon 0 A அப்படின்னு எழுதுவோம். This is the electric field inside the plates. Therefore இதை இங்கே substitute பண்ணோம்னா (phi)(e) is equal to Eக்கு பதிலாக இதை substitute பண்ண போகிறோம். Q divided by epsilon 0 A. இங்கே ஆல்ரெடி ஒரு A இருக்குது. ஸோ இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆயிரும். ஏஏ கேன்சல் பண்ணோம்னா we will get (phi)(e) is equal to Q divided by epsilon 0. இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get rate of change of flux is equal to, அதாவது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் with respect to time, d by dt of Q divided by epsilon 0. இங்கே epsilon 0ங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் டிஃப்ரென்சியேஷனை விட்டு வெளியில் எடுத்துடலாம். this is equal to 1 divided by epsilon 0 dq by dt. So this is the rate of change of flux. d(phi)(e) by dt is equal to 1 by epsilon 0 dq by dt. The displacement current is defined as epsilon 0 d(phi)(e) by dt. So d(phi)(e) by dt க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா epsilon 0, what is d(phi)(e) by dt? 1 by epsilon 0 dq by dt. இந்த epsilon 0 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? dq by dtன்னு இருக்கும். dq by dtங்கிறது என்னது? கண்டக்ஷன் கரண்ட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு I(C). இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். therefore the displacement current is equal to conduction current. கண்டக்ஷன் கரண்ட்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 5 ஆம்பியர். அதனால் displacement current is equal to 5 ஆம்பியர். So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் next book back ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.